ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் கடலை மாவு வச்சு வாயில் வச்சதே கரையிற மாதிரி ஒரு அருமையான ஸ்வீட் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாங்க. நீங்கள் கப்போ டம்ளரோ எது இருந்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அதில் தான் மற்ற பொருட்களும் அளந்துக்கணும். ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் கடலை எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது. வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கணுங்க. நம்ம ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்தோம்னா அதே டம்ளரில் ஆயில் எடுத்துக்கலாம். எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பில் எடுத்துக்கலாங்க. இப்போ கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு, அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு ஃபேனில் 1.5 கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம கடலை மாவு வந்து வறுக்க வேண்டியது இல்லைங்க, பச்சை வாசமெல்லாம் அடிக்காது. ஏன்னா நம்ம சர்க்கரை பாவில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வேக வைக்க போகிறோம். அதனால் வாசனை இருக்காதுங்க. இந்த பாகு கொதிக்கிறக்குள்ளேயே ட்ரேயில் வந்து ஆயில் தடவி வச்சிடலாம். பாகு வந்து பதம் தேவையில்லைங்க, பிசுப்பு வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் நெய் சேர்க்குற அப்படி இருந்தால் இந்த ஸ்டேஜில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கெட்டியான வரை நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதம் வந்தால் போது. இனி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேக்கு மாற்றிக்கலாங்க. இப்படி லேயர்லாம் விழுகணும், இதுதான் பக்குவம். நல்லா ஈவனாக பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நல்லா ஆறிடுச்சு. இனி அப்படியே நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாது, நல்லா வாயில் வச்சு கரையிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம 2 மணி நேரம் கழித்து பீஸ் போட்டுக்கலாங்க. இதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவு, 1 கப் ஆயில், 1.5 கப் சர்க்கரை, 3 பொருள் இருந்தாலே போதும். ரொம்ப டேஸ்டியான கடலை மாவில் ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி. நம்ம பெரிய பீஸாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சின்ன பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.